இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் உச்சபட்சமாக எவ்வளவு கொடூரமாக தாக்குதலை நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது சிறுபான்மை மக்கள் மீதோ தேவாலயங்கள் மீதோ நடத்துகின்ற தாக்குதல் இல்லை, இந்திய இறையாண்மை மீது நடத்துகின்ற தாக்குதல். தொடர்ந்து மோடி அரசு இதை செய்து வருகிறது. இதனுடைய தாக்கம் உலக நாடுகளில், வெளிநாடுகளில், குறிப்பாக லண்டன் மாநகரில், கனடாவில், அமெரிக்காவில் நம்முடைய இந்தியாவுடைய வரலாறு பெருமைகள் எல்லாம் தலை குனியும் விதமாக சில மதவாதிகள் நடந்து கொள்கிறார்கள். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையாக மக்கள் வாழ்கிறார்களோ, அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இந்திய அரசின் கடமையாகும். ஆகவே இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்காமல் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதே போன்று பங்களாதேஷில் சிறுபான்மையாக இருக்கின்ற இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை, இதையும் மோடி அரசு உத்தரவாதம் செய்ய வேண்டும். உலக நாடுகளெல்லாம் அவரை பார்த்து நடுங்குகிறது, உலக நாடுகளெல்லாம் அவரை பார்த்து உறவு வைக்க துடிக்கிறது என்று சொல்லும் மோடி அரசு ஏன் இந்துக்களுக்கு பங்களாதேஷில் பாதுகாப்பில்லை? இதுவரை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. உடனடியாக அந்த பங்களாதேஷ் தூதர்களை அழைத்து திருப்பி அனுப்பியிருக்க வேண்டாமா? இதையெல்லாம் இந்தியர்கள் கேட்கும் கேள்வி. மோடியுடைய காதில் விழுகிறதா விழவில்லையா என்று தெரியவில்லை. எஸ்ஐஆர் எப்படி பீகாரில் இறந்தவர்களை அழைத்து வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோடு தேநீர் சாப்பிட வைத்தார்களோ, அதே போன்று மடிப்பாக்கம் பகுதியில் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தெளிவான முறையில் தகுதியானவர்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும், தகுதியற்றவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது. இந்த இரண்டு நோக்கம்தான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய எங்கள் மாவட்ட தலைவர்களுக்கு நாங்கள் சொல்லும் தொடர் செய்தியாகும். ஆக இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மிகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை, நாங்கள் இப்போ தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அதே போன்று பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு குழுக்களும் நியமித்திருக்கிறோம். முன்னாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களுடைய தலைமையில் பல குழுக்களை நியமித்திருக்கிறோம். விளம்பர குழுக்கள், அதே போன்று மாநாடு குழு, நிதிக்குழு, வரவேற்பு குழு, எல்லா குழுக்களையும் அமைத்திருக்கிறோம். இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எப்பொழுதுமே எங்களுக்கு பீகாரில், மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி பேசும்பொழுது எங்கே எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கி நேரம் இல்லாததால் வேட்பாளர்களின் தேர்வு தொய்வு ஏற்படுகிறது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாரில் 5 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும் கடைசி நாள் அப்படின்னா, காலையில் வரைக்கும் பி ஃபார்ம் கொடுக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தான் எங்கள் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், நாம் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து விட்டால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதும் மாநாட்டுக்கு வருவதும் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் வருவதற்கு எங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பேச்சுவார்த்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
கட்சி வளரணும், அதே போல வந்து பலப்படுத்தணும், எங்களுடைய வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கும் அவசியமாகிறது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்கிறது. இது நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இதுவரைக்கும் யாருமே ஆட்சி அதிகாரத்துக்கு பங்குன்னு அதிகாரப்பூர்வமா நீங்க கேட்கல. ஆனா அவங்க மேலிட பார்வையாளர் இந்த வார்த்தையை வலியுறுத்தி இந்த கமிட்டியோட சேர்மன் அவர் தானங்க, பேச்சுவார்த்தையுடைய கமிட்டியோட சேர்மன் அவர் தான். அதனால அவர் சொல்லியிருக்காரு. அதில் என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? அவர் சொல்ற கருத்து தான். ரைட், நெக்ஸ்ட். அதே மாதிரி இன்னொன்று வந்து கட்சிக்குள்ள பல நாட்களா இப்போ நடந்துட்டு கூட்டணியில வந்து இது சரியான சீப்பு வந்து நமக்கு மரியாதை இல்லை, அதனால மாற்றி யோசிங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கு வருது. யார் அது வர நிறைய பிரச்சனை பேசி யார் என்ன அதிகாரப்பூர்வமான செய்தியா? அது யார் சொல்றத சொன்னதானே சொல்ல முடியும். அதை யாருன்னு சொல்லுங்க. அப்படிலாம் இங்க பாருங்க, இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு, பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கோம். இதுல எந்தவித சந்தேகமான பல முறை சொல்லியிருக்கோம். இந்தியாவை வழிநடத்த போவது இந்தியா கூட்டணி தான். அது எல்லா மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. சில இடங்கள்ல பிரச்சனைகள் இருப்பதை பேசி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.